வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Day 21, 21வது நாள், 2வது நோக்கத்தின் இறுதி நாள். The last chapter in purpose 2. ஒவ்வொரு நோக்கத்தையும் 7 நாட்களுக்கு நாம் படிக்கிறோம். முதல் நோக்கத்தை, ஆராதனை என்ற நோக்கத்தை நாம் 7 நாட்களுக்கு படித்தோம். இப்பொழுது 2வது நோக்கமாகிய ஐக்கியம் என்ற காரியத்தை, fellowship. We are not just called to believe, we are called to belong. நாம் விசுவாசிக்க மட்டுமல்ல, அங்கம் வகிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறார். அந்த சபை குடும்பத்தில் தேவனுடைய அந்த அதரிசன இந்த யூனிவர்சல் சர்ச்சிலேயும் நமக்கு அங்கம் உண்டு. ஸ்தல சபையிலே அங்கம் நமக்கு தேவை. வட்டார அந்த வீட்டமைப்பு பகுதியில் பராமரிப்பு குழு, ஸ்மால் குரூப், கனெக்ட் குரூப் நமக்கு தேவை. இது எவ்வளவு அவசியம்! ஒருவருக்கு ஒருவர் என்ற அந்த சொற்றொடர் புதிய ஏற்பாட்டிலே எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பு நமக்கும் உண்டு என்பதையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த கடைசி நாள், protecting your church, உங்கள் சபையை பாதுகாத்தல் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து இந்த 2வது நோக்கத்தை முடிவிற்கு கொண்டு வரப்போகிறோம். நாளை துவங்கி 3வது நோக்கமாகிய கிரைஸ்ட் லைக்னஸ், டிசைபிள்ஷிப், இயேசுவை போல குணத்தில் மாறுதல், அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். உங்கள் சபையை பாதுகாத்தல், protecting your church, chapter 21. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்கிறேன். நியூ செஞ்சுரி வெர்ஷன், Ephesians 4:3. You are joined together with peace through the Spirit. So make every effort to be together in this way. எபேசியர் 4:3 இந்த புதிய மொழியாக்கத்திலே உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் ஆவியினாலே சமாதானத்தோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். சமாதான கட்டினால் அதை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். நம்முடைய பொறுப்பு, சமாதான கட்டினால் அதை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். எபேசியர் 4:3. கொலோசையர் 3:14, லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன். மோஸ்ட் ஆஃப் ஆல், let love guide your life, for then the whole church will stay together in perfect harmony. எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு உங்கள் வாழ்க்கையை ஆளட்டும். அப்பொழுது முழு சபையும் பூரணமாக இசைந்து ஒன்றாக நிலைத்திருக்கும். It is your job to protect the unity of your church. உங்கள் சபையின் ஒற்றுமையை பாதுகாப்பது உங்கள் மேல் விழுந்த கடமை. இது உங்களது வேலை. This is your task. Unity in the church is so important.
சபையிலே ஐக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கேட்டால், புதிய ஏற்பாட்டில் நரகம் மோட்சம் என்ற வார்த்தையை விட விசுவாசிகள் ஐக்கியமாய் இருப்பதை அதிகம் புதிய ஏற்பாடு வலியுறுத்தி இருக்கிறது. Unity in the church is so important that the New Testament gives more attention to it, even more than heaven or hell. இதுதான் முக்கியமான காரியம், இதுதான் மைய பகுதி, இதுதான் ஐக்கியத்தின் ஆத்துமா என்று சொல்லலாம். யூனிட்டி. Unity is the soul of the fellowship. It is the essence, it is the core of how God intends us to experience life together in His church. சபையில ஒரு விசுவாசி தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழுவதற்கு இந்த ஐக்கியம் என்பது, இந்த ஒருமனம் என்பது, இந்த ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். ஐக்கியத்தினாலே உண்டாகிற நன்மைகளை நான் முதலாவது பகிர்ந்து கொள்ளட்டும். Let me share with you 4 blessings of unity. ஐக்கியம் இருக்கும் பொழுது என்ன நன்மை உண்டாகும்? சங்கீதம் 133. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இந்த சாப்டர்ல கடைசியா நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல 3 வசனம் தான் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். There is life and there is blessings. முதலாவது, ஐக்கியம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். இரண்டாவது, அதே சங்கீதம் 133 அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளில் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் அது ஒப்பாயிருக்கிறது. அபிஷேகத்தை அது குறிக்கிறது. சங்கீதம் 133:3 ஆசீர்வாதம் ஐக்கியம் இருக்கும் பொழுது, சங்கீதம் 133:2 அங்கே அபிஷேகம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18 நீங்கள் 20 வரைக்கும் வாசித்தால், அங்கே பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது உண்டாகும். 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்திலே நான் அங்கே இருப்பேன் என்பதை எல்லாம் நீங்கள் அங்கே வாசிக்கலாம். அங்கே பூமியிலே எவைகளை இணைந்து கட்டுவீர்களோ அது பரத்திலும் கட்டப்படும். கூடுகிற இடத்திலே நான் இருப்பேன். நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கேட்கும் பொழுது ஒருமனப்பட்டு இருந்தால் அது பிதாவினால் உண்டாகும். அப்ப இந்த இடத்துல அதிகாரம் என்று சொல்லலாம். பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரத்திலும் கட்டப்படும். ஆசீர்வாதம், அபிஷேகம், அதிகாரம். கடைசிய 4வதாக யோவான் 17:21 இயேசுவினுடைய ஜெபம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், நம்முடைய ஒற்றுமைக்காக, சீஷர்களுடைய ஒற்றுமைக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப அந்த ஐக்கியம் இருக்கும் பொழுது அங்கே அறுவடை இருக்கும், ஆத்தும அறுவடை இருக்கும். அப்ப ஆசீர்வாதம், அபிஷேகம், அதிகாரம், அறுவடை ஆகிய இந்த 4 காரியத்தை நாம் ஐக்கியத்தினாலே பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஐக்கியத்திற்கு நமக்கு ஒரு முன்மாதிரி இந்த திருத்துவ தேவன். Our supreme model for unity is Trinity. ஆண்டவர் நமக்கு
ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர்களுக்குள்ள தியாகமான அன்பும் சுயநலமற்ற தாழ்மையான கரிசனையும் பரிபூர்ண இசைவும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். God himself is the highest example of sacrificial love, humble other-centeredness and perfect harmony. The Father, Son and the Holy Spirit are completely unified as one. அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள். அதுதான் நமக்கு முன்மாதிரி. எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகள் சந்தோஷமாய் ஐக்கியமாய் இருக்கிறதை விரும்புகிறது போல நம்முடைய பரலோக தகப்பன் நாம் ஐக்கியமாக இருக்கிறதை அவர் விரும்புகிறார். He enjoys watching his children get along with each other. On the contrary, when his children fight, God is not happy. தேவன் சந்தோஷமாய் இருக்கிற காரியம் நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது. இது எவ்வளவு முக்கியம் தேவனுக்கு என்று நீங்கள் கேட்டால், இயேசு சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்னதாக, in his final moments before being arrested, அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக Jesus prayed passionately for our unity. யோவான் 17:21-23. நம்முடைய ஐக்கியம் அவருடைய மனதிலே சிலுவைக்கு போகிறதற்கு முன்னதாக, before he went to the cross, அந்த agonizing அந்த ஹவர்ஸ்குள்ள அவர் போகிறதுக்கு முன்பதாக, அந்த ஒரு வேதனையான ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள அவர் போகிறதற்கு முன்னதாக, அவருடைய மைண்ட்ல இருந்த uppermost thing நம்முடைய ஐக்கியம். It was our unity that was uppermost in his mind during his agonizing hours. That shows how significant this subject is. இந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் ஆண்டவருக்கு. நாம் ஒருவருக்கொருவர் என்ற உறவிலே நாம் செழித்திருக்க வேண்டும், தழைத்திருக்க வேண்டும், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். Nothing on earth is more valuable to God than his church. அவருடைய சபையை அவர் எப்பொழுதும் மேன்மையாய் எண்ணுகிறார். அதற்காக அதிக விலைக்கிரயத்தை அவர் செலுத்தினார். அதை அவர் பாதுகாக்க விரும்புகிறார். குறிப்பாக நமக்குள்ளேயே பிரிவினை, நமக்குள்ளேயே போட்டி, நமக்குள்ளேயே ஒருமனம் இல்லாத காரியம், இதை ஆண்டவர் விரும்பவில்லை. Nothing on earth is more valuable to God than his church. He paid the highest price for it. He wants to protect it, especially from the devastating damage that is caused by division, conflict and disharmony. நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே அங்கம் வகிக்கிறவர்களாக இருந்தால், அந்த ஐக்கியத்தை பாதுகாக்கிறது உங்களுடைய உத்தரவாதம். If you are part of God's family, it is your responsibility to protect the unity where you fellowship. எபேசியர் 4:3. Ephesians chapter 4 verse 3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். Unity in spirit. ஆவியிலும் நோக்கத்திலும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். இந்த சாப்டர்ல ரிக் வாரன் அவர்கள் ஒரு 6 நடைமுறை ஆலோசனைகளை கொடுக்கிறார். He gives 6 practical advices to preserve the unity of our church. நம்முடைய சபையின் ஐக்கியத்தை நாம் பாதுகாக்க தேவன் ஒரு 6 நடைமுறை ஆலோசனைகளை கொடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக, focus on what we have in common, not our differences. ஐக்கியத்தை நீங்கள் உங்கள் சபையிலே கொண்டு வர பொறுப்பாளியாக இருக்கிறீர்கள். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்?
என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு ஒரு 6 நடைமுறை ஆலோசனைகளை பார்க்க போகிறோம். முதலாவது, நம்மிடத்தில் இருக்கும் வேறுபாடுகளில் அல்ல, பொதுவாக இருக்கும் காரியங்கள் மீது நாம் கவனம் செலுத்த பழக வேண்டும். ரோமர் 14, Romans chapter 14 and verse 19. ஆனபடினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். Look at things that promotes unity. Look at the common things. இங்க பாருங்க, விசுவாசிகளாகிய நமக்கு பொதுவாக இருக்கிற காரியங்கள் என்ன? ஒரே கர்த்தர், ஒரே சரீரம், ஒரே நோக்கம், ஒரே பிதா, ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே அன்பு. பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காமன் திங்ஸ்: ஒன் லார்ட், ஒன் பாடி, ஒன் பர்பஸ், ஒன் ஃபாதர், ஒன் ஸ்பிரிட், ஒன் ஹோப், ஒன் ஃபெய்த், ஒன் பேப்டிசம் அண்ட் ஒன் லவ். வசன குறிப்புகள் வேணுமா? எழுதிக் கொள்ளுங்கள். ரோமர் 10:12, ரோமர் 12 4-5, 1 கொரிந்தியர் 1:10, 1 கொரிந்தியர் 8:6, 1 கொரிந்தியர் 12:13, எபேசியர் 4:4, எபேசியர் 5:5, பிலிப்பியர் 2 அதிகாரம் 2 வசனம். நமக்குள்ள இருக்கிற இந்த பொதுவான காரியங்கள் இருக்கிறதே, இதிலே நாம் கவனம் செலுத்துவோம். Let us concentrate on the things which make for harmony and on the growth of one another's character. Romans 14:19. இதைத்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகளை, நமக்குள்ள இருக்கிறதான வேற்றுமைகளை அல்ல. ஆண்டவர் நமக்கு வித்தியாசமான ஆழ்தத்துவத்தை, வித்தியாசமான பின்னணியை, வித்தியாசமான இனத்தை, வித்தியாசமான விருப்பங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். We have different personalities, we have different backgrounds, we do have different races and preferences. ஸோ என்ன பண்ணணும்? இந்த டிஃப்ரென்சஸை நம்ம என்ஜாய் பண்ண பழகணும், நாட் ஜஸ்ட் டாலரேட். அதாவது இதை சகித்துக் கொள்ளுகிற காரியம் அல்ல, இதை நாம் கொண்டாட வேண்டும் என்று இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். God wants unity, not uniformity. தேவன் ஒற்றுமையை விரும்புகிறார். எல்லோரும் ஒரே விதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதை விட நமக்குள்ளே டைவர்சிட்டி இருக்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. நமக்குள்ளே முரண்பாடு, சண்டைகள் வருமாகில் நாம் ஏதோ முக்கியமான காரியத்திலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். டிஸ்பியூட்டபிள் மேட்டர்ஸை நாம் முக்கியப்படுத்தி விடுகிறோமோ? ரோமர் 14:1, 2 தீமோத்தேயு 2:23. முக்கியமற்ற காரியங்களை நாம் முன்வைக்கிறோமோ? விவாதத்துக்குரிய பொருளை நாம் முன்வைக்கிறோமோ? ரோமர் 14:1, 2 தீமோத்தேயு 2:23. Conflict is usually a sign that the focus has shifted to less important issues. 1 கொரிந்தியர் 1:10. கொரிந்து சபை பிரிந்து கிடந்தது. அந்த பிரிந்து கிடக்கிற சபைக்கு பவுல் கடிதம் எழுதுகிறார். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். முதலாவது பிராக்டிக்கல் அட்வைஸ்: ஃபோக்கஸ் ஆன் வாட் வி ஹேவ் இன் காமன். நமக்கு பொதுவாக இருக்கிற காரியங்களை வைத்து நாம் அதை கவனம் செலுத்தி அதிலே நம்முடைய
அந்த ஃபோக்கஸ் இருக்கட்டும். அப்பொழுது ஐக்கியம் வலுப்படும். டிஸ்பியூட்டட் மேட்டர்ஸ், மாற்று கருத்து உள்ள சப்ஜெக்ட் மேட்டர்ஸ், அதை முக்கியப்படுத்தாமல் வேறுபட்ட கருத்துக்களை உடைய சப்ஜெக்ட்ல காரியங்களில கவனம் செலுத்தாமல் ஐக்கியம் இருக்கிற காரியத்திலே நாம் கவனம் செலுத்த இருப்போம். திருப்பி வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏகமனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். முதலாவது நடைமுறை ஆலோசனை. இரண்டாவது, பி ரியலிஸ்டிக் இன் யோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்கள் எதிர்பார்ப்புகளில் நடைமுறைக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்கா இருக்கட்டும். நீங்கள் ஐக்கியம் என்ற உடனே ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூழ்நிலையை நீங்கள் இமேஜின் பண்ணி இருந்தீங்கன்னா ரியாலிட்டியில நீங்கள் போகும் பொழுது அது உங்களுக்கு சோர்வை கொண்டு வந்துவிடும். அதாவது 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கிறது. 2 விதமான ஒரு கருத்து, நேர்மறையான 2 விதமான கருத்து அல்லது எதிர்மறையான 2 விதமான கருத்து இருக்கிறது. ஒன்று, we long for the ideal and criticize the real. That is immaturity. அதாவது இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஹை ஸ்டாண்டர்டை வைத்துக்கொண்டு அதற்கு கீழே இருக்கிற எல்லாவற்றையும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது முதிர்ச்சிக்கு அடையாளம் அல்ல. முதிர்ச்சி இல்லாததற்கு அது ஒரு அடையாளம். ஆனால் இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இல்லை, இதுதான் சாத்தியம், அந்த ஐடியல் ஸ்டாண்டர்டெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட வியூக்கு போனா அது நாம் தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறது போலவும் இனி முயற்சி எடுக்க வேண்டாம் என்பதை போலவும் கம்ப்ளேசன்சியை அது வெளிப்படுத்துகிறது. போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ராங். அதாவது உங்கள் எதிர்பார்ப்புகளில் நடைமுறைக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. அதே நேரத்தில் நீங்க ஐடியல் ஸ்டாண்டர்ட் என்பது சாத்தியமே இல்லை என்று நீங்கள் அதை குறித்து ஒரு கவனம் செலுத்தாத நிலையிலும் இருந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த நடைமுறை ஆலோசனை 2. முதலாவது, உங்களுக்குள் இருக்கிறதான பொதுவான காரியங்களை முன்வைத்து எப்பொழுதும் இணைந்து இருங்கள். 2வது, உங்கள் எதிர்பார்ப்புகளை ரியலிஸ்டிக்காக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை ஒரு ஏமாற்றத்திற்குள்ள நீங்கள் போகிற நிலை, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுகிற சில காரியங்களை செய்தால் உங்கள் குடும்பத்தை விட்டு அவர்களை விரட்டி விடுவீர்களா? அவர்கள் உங்கள் குடும்ப நபர் தானே. அதே போல ஆவிக்குரிய குடும்பத்தில் உங்களுக்கு பிரியமில்லாதவர்கள், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். நீங்கள் எடுத்தெடுப்புல யாரையும் குற்றப்படுத்தி நீங்கள் அவர்களை ஐக்கியத்திற்கு புறம்பாக தள்ளிவிட வேண்டாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அவர்கள் உங்கள் குடும்பத்தின் நபர், ஆவிக்குரிய குடும்பத்தின் நபர், நித்திய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர். சபையை குறித்து நம்ம எல்லாருக்கும் விரக்தி அடைகிற நேரங்கள் உண்டு. People do get disillusioned with the church and for many understandable reasons. அதை நீங்கள் பார்த்தால், காரணங்களை பார்த்தால் அது நியாயமான காரணங்களாகத்தான் இருக்கும். முரண்பாடு, சண்டைகள்,
யாராவது ஒருவர் காயப்படுத்தி இருப்பார்கள், சிலர் மாய்மாலம் செய்து கொண்டிருப்பார்கள், சிலர் பொறுப்பெடுக்க வேண்டியவர்கள் அதை உதாசீனப்படுத்தி போவார்கள், சிலர் சின்ன சின்ன காரியத்திற்கு கோபித்துக் கொள்வார்கள், சிலர் அந்த லீகலிசம், அதாவது அந்த வெளிப்பிரகாரமாக சரியாக இருக்கிற காரியத்தையே முக்கியப்படுத்தி அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எம்பசிஸோ எதுவும் கொடுக்காம இருப்பார்கள். மற்றும் பல பாவங்கள், சப்ஸ்டாண்டர்ட் லிவிங், இது எல்லாம் நமக்கு சில நேரத்தில் சபையை குறித்து பார்க்கும் பொழுது நமக்கு விரக்தியை கொண்டு வரும். ஐயோ இதுவா என்று சொல்லி, let me tell you something. The church is made up of real sinners, including ourselves. சபையில யாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல, உங்களையும் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறோம். நாம் பாவிகளாக இருக்கிறபடினாலே ஒருவரை ஒருவர் காயப்படுத்துவதும் சாத்தியமே. சில நேரம் நம்ம தெரிந்தோ அல்லது சில நேரம் தெரியாமலேயோ பிறரை காயப்படுத்துவோம். Sometimes intentionally and sometimes unintentionally. We do hurt others and others do hurt us. And for this reason you cannot divorce from the church. நீங்கள் சபையை விட்டு நான் என்னை விடுதலையாக்கிக் கொள்ளுகிறேன், விவாகரத்து செய்து கொள்ளுகிறேன் சபையிடமிருந்து என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பது ஆணித்தரமான கருத்து. ரிக் வாரனுடைய இந்த சாப்டர்ல அவர் அடித்து தெளிவாக சொல்லுகிற காரியம். டிவோர்சிங் யுவர் சர்ச் at the first sign of disappointment or disillusionment is a mark of immaturity. சபையும் வேணாம், ஒன்றும் வேணாம், சபையில் இருக்கிற ஆட்கள் நான் அவர்களுடைய இம்சைகளை தாங்க முடியல என்று சொல்லி சபையை விட்டு நீங்கள் விலகுவதற்கு சோர்ந்து போகிறீர்களே, விரக்தி அடைகிறீர்களே, அது முதிர்ச்சியற்ற தன்மைக்கு அடையாளம் என்று இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். சபைக்குள்ளே பூரணர்கள் இல்லை. பூரணப்படுகிற பிரயாணத்திலே நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஒப்புரவாகுதலை விட்டுவிட்டு நாம் அதை விட்டு ஓடக்கூடாது. ஆனால் ஒப்புரவாகுதலுக்கு முயற்சி எடுத்து அந்த காரியத்தை விட்டு விலகி ஓடாமல் இருந்தால் நாம் ஸ்ட்ராங்கரா இருப்போம், கேரக்டர்ல டீப்பரா இருப்போம், ஃபெல்லோஷிப்ல ஐக்கியத்துல நம்ம டீப்பரா இருப்போம், சுபாவத்துல ஸ்ட்ராங்கரா இருப்போம், பலமா இருப்போம். ஆமேன். சரி, எந்த ஒரு சபையும் பூரணமான சபை இல்லை. பூரணமான சபையை தேடி போறேன். I am on the lookout for a perfect church என்று நீங்கள் கிளம்பலாம். Let me tell you, every church has its set of weaknesses and problems. எல்லா சபைக்கும் சில குறைகள் உண்டு. எந்த சபையும் பூரணமான சபை கிடையாது. உங்களை பிரியப்படுத்த, உங்களை திருப்திப்படுத்த ஒரு பூரணமான ஒரு சபை ஒன்று இருக்குமானால் அந்த சபைக்குள்ளே நீங்கள் போனால் ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, அது பூரணமான சபையாக இருக்கிறபடியினால உங்களை அந்த சபை ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் பூரணமற்றவர்களாக இருக்கிறபடினால. ரெண்டாவது, அது பூரணமான சபையா இருந்தா நீங்க போய் சேர்ந்துடாதீங்க. ஏனென்றால் நீங்க போய் சேர்றதுனால அது இம்பர்ஃபெக்ட் ஆயிடும். But the fact is there is no perfect church. நாம் அதை குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறது முதிர்ச்சிக்கான அழகு அல்ல. முதலாவது, நாம் நம்முடைய வேற்றுமையை கவனம் செலுத்தாமல் நமக்குள்ளே இருக்கிற பொதுவான காரியத்தை கவனம் செலுத்துவோம், ஐக்கியத்தை பாதுகாக்க. இரண்டாவது, நம்முடைய எதிர்பார்ப்புகளை ரியலிஸ்டிக்காக வைத்துக் கொள்வோம். மூன்றாவதாக, குறை கூறுவதை விட உற்சாகப்படுத்துவதை தெரிந்து கொள்ளுங்கள். Choose to encourage rather than criticize.
எப்பயுமே சைட் லைன்ல இருந்து கொண்டு எந்த ஒரு பங்களிப்பையும் நாம் கொடுக்காமல் பங்களிப்புக்காக பிரயாசப்படுகிறவர்களை குறை சொல்லிக் கொண்டு இருப்பது எளிது. அதற்கு மாறாக நாம் பங்களிக்கிற ஒரு பிரிவிலே சேர்ந்து நாமும் ஒத்துழைப்பது நல்லது. இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸியர் டு ஸ்டாண்ட் ஆன் த சைட் லைன்ஸ் and take shots at the ones who are serving than to get involved and make a contribution. பங்காளிகளாக இருங்கள். பரியாசக்காரராக ஓரத்தில் நின்று கமெண்ட் அடித்துக் கொண்டு இல்லாமல் இருங்கள். களத்திற்குள்ளே இறங்குங்கள். நீங்களும் ஒரு பங்களிப்பை கொடுங்கள். ஆண்டவர் மறுபடியும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். God wants us over and over again not to criticize, not to compare, not to judge others. மற்றவர்களை நியாயம் தீர்க்காதே, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே, மற்றவர்களை குறை சொல்லாதே என்று வேதம் மறுபடியும் திரும்ப எச்சரிக்கிறது. ரோமர் 14:13, யாக்கோபு 4:11, எபேசியர் 4:29, மத்தேயு 5:9, யாக்கோபு 5:9 ஆகிய வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். திருப்பி சொல்லுகிறேன். ரோமன்ஸ் 14:13, ஜேம்ஸ் 4:11, எபிசியன்ஸ் 4:29, மேத்யூ 5:9, ஜேம்ஸ் சாப்டர் 5 and verse 9. 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 14 அதிகாரம் 4 வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 14 and verse 4. ரோமர் 14:4, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. திருப்பி வாசிக்கிறேன். ரோமர் 14:4, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. 14:19, ஆனபடியினால் சமாதானத்திற்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். குறை கூறுவதை நிறுத்துங்கள். குற்றப்படுத்துவதை நிறுத்துங்கள். நியாயம் தீர்ப்பதை நிறுத்துங்கள். ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்துங்கள். என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்னாலே என்று நீங்கள் யோசியுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை மக்களை நியாயம் தீர்க்கும் பொழுது 4 காரியங்கள் உடனடியாக நடக்கிறது. முதலாவது, தேவனோடு உள்ள தொடர்பு உங்களுக்கு அற்று போகிறது. உங்களுடைய பெருமையும் உங்களுடைய பாதுகாப்பற்ற உணர்வும் வெளிப்படுகிறது. நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட உங்களை நீங்கள் என்ரோல் பண்ணுகிறீர்கள். 4வது, திருச்சபையினுடைய ஐக்கியம் கெடுகிறது. Whenever I judge another believer, 4 things instantly happen. I lose fellowship with God. I expose my own pride and insecurity. I set myself up to be judged. I harm the fellowship of the church. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. மற்ற விசுவாசிகள் அல்ல உங்கள் எதிரி. உங்களுடைய உண்மையான எதிரி பிசாசு. உங்களுடைய உண்மையான எதிரி சாத்தான். உங்களுடைய உண்மையான எதிரி மற்ற விசுவாசிகள் அல்ல. சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் யார்? சாத்தான். Satan is the accuser of brethren. Revelation 12:10. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, Satan is the accuser of our brothers. நீங்கள் அதை செய்தால் நீங்கள் அவனுடைய ஏஜென்ட். If you go around accusing brethren, then you are an agent of Satan and not an agent of God. That is why
you lose fellowship with God. You expose your own pride and insecurity. You set yourself to be judged. You harm the fellowship of the church. தேவனுடைய ஐக்கியத்தை இழக்கிறீர்கள். உங்களுடைய பெருமையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் நீங்கள் அடிகோடிட்டு வெளியிலே காட்டுகிறீர்கள். இந்த செயல் மூலமாக நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் சபைக்கு துரோகம் விளைவிக்கிறீர்கள். மற்ற கிறிஸ்தவர்களை குறித்து குறை பேசுகிற காரியத்தை நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கணும். அந்த காரியத்துல சிக்கிவிடக்கூடாது. Every time you get an opportunity to criticize someone, choose not to and try to work on unity. On the contrary, உங்களுக்கு ஒரு சபையிலே உள்ள ஒருவரை குறித்து குறை சொல்லவோ பிரிவினை உண்டாக்குவதற்கு ஏதாகிலும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் முடியாது என்று சொல்லி ஒரு ஆப்போசிட் ஸ்பிரிட்ல மூவ் பண்ணுங்க. அவர்கள் உங்களை பகைக்கிறவர்களை நேசியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். Jesus said move in the opposite spirit. அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய ஒரு விதமான ஆவியோடு வரும்பொழுது நீங்கள் எதிர்மறையான ஆவியோடு கூட அதை கவுண்டர் பண்ணுங்க. நம்பர் 1, பொதுவான காரியத்தை கவனம் செலுத்துங்கள். வேற்றுமையான காரியத்திலே கவனம் செலுத்தாதிருங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பை ரியலிஸ்டிக்காக வைத்துக் கொள்ளுங்கள். 3வது, நீங்கள் குறை கூறுவதை விட உற்சாகப்படுத்துவதை தெரிந்து கொள்ளுங்கள். 4வது, நம்பர் 4, refuse to listen to gossip. மற்றவர்கள் கோள் பேசுகிறவர்கள், குறை சொல்லுகிறவர்களை உற்சாகப்படுத்துவதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலா குறை கூறுவதை விட்டு உற்சாகப்படுத்துவதை தெரிந்து கொள்ளுங்கள். குறை கூறுவதை உற்சாகப்படுத்தாதீங்க. refuse to listen to gossip. கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. Gossip is passing on information when you are neither part of the problem nor part of the solution. பிரச்சனையிலும் உங்களுக்கு பங்கில்லை, பரிகாரத்திற்கும் உங்களுக்கு முயற்சி இல்லை. ஆனால் அந்த சப்ஜெக்டை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் கோள் சொல்லுகிற காரியம். கோள் சொல்லுகிறதை நிறுத்துங்கள். Spreading gossip is wrong. But listen, கோள் சொல்லுகிறது தான் தவறு. கோள் சொல்லுகிறவன் ஒருவன் இருந்தால் அதை கேட்கிறது தவறா? Equally wrong. Equally wrong. Don't entertain gossip. யாராவது குறை சொன்னால் அதை நீங்கள் இங்க பாருங்க, இது மாதிரி கதைகளை கேட்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சகோதரிகள் குறிப்பாக இதிலே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். சிஸ்டர்ஸ், பி கேர்ஃபுல். திஸ் இஸ் சம்திங் comes so naturally for you. உங்களுக்கு ரொம்ப இயற்கையா இந்த காரியங்கள் வரும். இவர்களை குறித்து பேசுவது, அவர்களை குறித்து பேசுவது. சொந்தக்காரர்கள் கூடிவிட்டால் அவர்கள் பேசுகிற பேச்சை கவனித்து பாருங்கள். சபையிலே கூடுகிற வேளையிலே பெண்கள் குறிப்பாக, சாரி லேடிஸ், I'm not targeting you, but I'm just telling that you are more tempted to do this. நீங்கள் அதிகமாக இந்த காரியத்திலே சோதிக்கப்படுகிறீர்கள், விட்டுக் கொடுக்கிறீர்கள். கவனமாக இருங்கள் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. Listening to gossip is like accepting stolen property. திருடப்பட்ட பொருளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுகிறதற்கு சமம் கோள் சொல்லுகிறது என்று இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். And it makes you as guilty of the crime. திருடினவன் என்ன பாவம் செய்தானோ அதே தண்டனை உங்களுக்கும் உண்டு சட்டத்தில். திருடின பொருளை என்டர்டெயின் பண்ணி வாங்குகிறவன். ஒரு கருத்தை தெரிந்து கொள்ளுங்க. உங்ககிட்ட பிறரை குறித்து குறை சொல்லுகிறானே, அவன் உங்களை பற்றி பிறரிடத்திலே குறை சொல்லுவான். Beware. Don't think this person is talking about someone to you.
and sparing you. No, no, no. This person who's gossiping about someone to you is equally capable of gossiping about you to someone. உங்களிடத்திலே வேறொருவனை குறித்து கோள் சொல்லுகிறானே, அவனை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவன் உங்களை பற்றி இன்னொரு இடத்திலே கோள் சொல்லக்கூடிய நபர். Oftentimes that is the way it is. அப்படி உங்களுக்கு கோள் சொல்லுகிறவன் வரும்பொழுது நீங்க கர்த்தர் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பாராக. May the Lord give you the courage to say stop it. To tell him I don't need to hear this. And challenge him and ask him, have you talked about it to that person concerned? கர்த்தர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தருவாராக. கோள் சொல்லுகிறவன் வரும் பொழுது நிறுத்துங்கள் போதும் என்று சொல்லக்கூடிய தைரியம். இதை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய தைரியம். இந்த காரியத்தை அந்த சம்பந்தப்பட்ட நபரோடு பேசிவிட்டீர்களா என்ற சவாலை வைக்கக்கூடிய தைரியம். These sort of gossipers cannot be trusted. If you listen to gossip, God says you are a troublemaker. நீங்கள் கோள் சொல்லுகிற காரியத்தை கூர்ந்து கவனிக்கிறவர்களாக, சுவாரஸ்யமாக அனுபவிக்கிறவர்களாக, உள்வாங்குகிறவர்களாக இருந்தால் நீங்கள் பிரச்சனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் நிறைய வசனங்கள் உண்டு. 17:4, 16:28, 26:20, 25:9, 20:19, Proverbs 17:4, Proverbs 16:28, Proverbs 26:20, Proverbs 25:9, Proverbs 20:19. யூதா 19 வசனம். These are the ones who split churches, thinking only of themselves. எச்சரிப்பு வருகிறது யூதா 19 வசனத்துல. இவர்கள் தங்களை பற்றியே நினைத்துக்கொண்டு சபைகளில் பிரிவை உண்டாக்குகிறவர்கள். தேவனுடைய மந்தையில் கவனிங்க, தேவனுடைய மந்தையில் நல்லா கவனிங்க, தேவனுடைய மந்தையில் மிகப்பெரிய காயங்களை கொண்டு வருவது ஓநாய்கள் அல்ல. தேவனுடைய மந்தையில் மிகப்பெரிய காயங்களை கொண்டு வருவது மற்ற ஆடுகள் தான். அது வருந்தத்தக்க ஒரு காரியம். தேவனுடைய மந்தையில் மிகப்பெரிய காயங்கள் ஓநாய்களினால் அல்ல, மற்ற ஆடுகளினாலேயே உண்டாக்கப்படுகிறது என்பது வருந்தத்தக்க காரியம். இந்த காயத்தை ஏற்படுத்துகிற நபராக நீங்கள் இருக்காமல் இருக்கணும். கலாத்தியர் 5:15 வசனம். Galatians chapter 5 and verse 15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வார்னிங். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். நீதிமொழிகள் 20:19, Proverbs 20 verse 19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. ஓட்டவாய நம்பாத. உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. டோன்ட் ஜாயின் such people. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. நீதிமொழிகள் 26:20. விறகில்லாமல் நெருப்பு அவியும்,
கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். விறகில்லாமல் நெருப்பு அவியும். கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். The fastest way to end a church or small group conflict is to lovingly confront the brother or sister who's gossiping and tell them, stop it. Tell them to stop that nonsense. அதை பரப்பிக் கொண்டிருக்கிறவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கான்ஃபரண்ட் பண்ணுங்க. அன்புடன் சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், நீங்க இதை செய்து கொண்டு இருக்கிறது சபையின் ஐக்கியத்திற்கு உதவவில்லை. சபையின் ஐக்கியத்திற்கு அது பங்கம் விளைவிக்கிறது. நீங்கள் அதை 4 பேருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கவில்லை. சுவிசேஷத்தை போய் சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதை சொல்லாம நீ காசிப்ப சொல்லி கொண்டிருக்கிற. உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லுகிற காரியத்தை விசுவாசிகள் செய்கிறது இல்லை. ஆனால் எதை சொல்லாதேன்னு சொல்றாங்களோ அதை போய் சொல்லி கொண்டு இருக்கிறது. என்னமோ சபைக்கு ஒரு காவலாளி போலவும் சபைக்கு ஒரு கார்டியன் போலவும் இவர்கள் அங்கே இருக்கிற காரியங்களை மிகவும் கரிசனையோடு அதை சரியில்லை என்பதை கமான் ஆட்டிடியூட செக் பண்ணுங்க. சொல்ல வேண்டிய செய்தியை போய் சொல்லுங்க சிஸ்டர். சொல்ல வேண்டிய செய்தியை போய் சொல்லுங்க பிரதர். தேவையில்லாத செய்தி, பிரிவினையை உண்டாக்குவதற்கு ஏதுவான செய்திகளை ஏன் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள்? நீதிமொழிகள் 26:22 கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். கவனமாக இருங்கள். ஆமேன். 5வதாக அவனுடைய கிருபையினால 4 நடைமுறை ஆலோசனைகளை படித்திருக்கிறோம். பிரிவினையை கொண்டு வருகிற காரியங்களை அடையாளம் கண்டு கொள்ளுகிறோம். ஐக்கியத்திற்கு ஏதுவான காரியத்தை நாம் கடைபிடிக்க ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். உங்கள் சபையின் ஐக்கியத்தை பாதுகாக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 5வதாக practice God's method for conflict resolution. முரண்பாடுகளை தீர்த்து வைக்க தேவனுடைய வழிமுறைகளை கையாளுங்கள். ஆண்டவர் மிக எளிதான ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மேத்யூ சாப்டர் 18. முரண்பாடு சண்டைகளை தீர்ப்பதற்கு, ஒருவர் மீது நமக்கு குறை இருக்கும் என்றால் அதை தீர்ப்பதற்கு, அணுகுமுறையை சரியில்லாமல் ஒருவன் ஜீவிக்கிற பொழுது சபையிலே அவனை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற 3 ஸ்டெப் ப்ராசஸ் என்ன? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15-17. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அதை 4 பேரிடத்திலே போய் சொல்லாதே. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய், நல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் திங், யூ டோன்ட் gossip, but you take it to the very person that is concerned. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை குறித்து நீ 4 பேரிடத்திலே சொல்லக்கூடாது. அவனிடத்திலே போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில், 4 பேரோட இல்லை, முதலாவது ஃபர்ஸ்ட் யூ அண்ட் ஹிம். யாரு உன்னை அஃபெண்ட் பண்ணிருக்கிறானோ, யாரு சரியில்லாமல் இருக்கிறானோ, யாரு ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டிருக்கிறானோ, எப்படியோ பிரிவினைக்கு காரணமாய் இருக்கிறானோ, அல்லது சபையின் ஆரோக்கியத்திற்கு தடை கொண்டு வருகிற காரிய நபராக இருக்கிறானா, என்ன பண்ணுங்க? நீங்கள் அவனிடத்திலே போங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்திற்கு போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். பிரைஸ் காட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே உனக்கு பதில் கிடைத்து விட்டால், சாதகமான ரெஸ்பான்ஸ் கிடைத்து விட்டால், பிரைஸ் காட். அவன் செவி கொடாமற் போனால், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகலைன்னா செகண்ட் ஸ்டெப்பு 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 வரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. இந்த முறை 1 அல்லது
2 அல்லது 3 சாட்சிகள், take 2 or 3 people with you and go and do the same thing. முதல்ல செஞ்சீங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுல அவன் ஒத்து வரல தெரியுமா? private confrontation is the first step and go as soon as possible. எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமே, தாமதிக்காதீங்க. don't delay. போயிட்டு அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க சரிப்பட்டு வந்துட்டாங்கன்னா பிரைஸ் காட், சரிப்பட்டு வரனா 2-3 சாட்சிகளோடு போங்கள். செகண்ட் ஸ்டெப், அவர்களுக்கும் வசனம் 17, அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவிகொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. 3வது ஸ்டெப்பு, சபையில பப்ளிக்கா சொல்லு. அதற்கும் அவன் செவிகொடாமற் போனால் அவனை சபையை விட்டு விலக்கி வை. எக்ஸ்கம்யூனிகேஷன். இதுவரை என்னுடைய ஊழியத்தில் 40 வருஷ காலத்தில் யாரையும் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்ததில்லை. ஆனால் சிங்கப்பூர் தேசத்தில் நான் ஒரு சபையில் இருக்கும் பொழுது எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அதை செய்யாத அளவிற்கு அந்த நபரே சபையை விட்டு அவர் நின்று விட்டார். சபையில உள்ள இன்னொரு நபருக்கு விசுவாசி சூனியம் செய்தார். அதை குறித்து மிக தெளிவாக ஆதாரத்துடன் எங்களுக்கு தெரிந்தவுடனே நானும் சீனியர் பாஸ்டரும் போனோம். கேட்டோம், அவர் இல்லை என்று மறுத்தார். அதற்கு பிறகு இன்னொரு முறை 2 பேரோடு கூட நாங்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்று குடும்பமாக உட்கார்ந்து அவர்களிடத்தில் பேசினோம். அவர் மறுபடியுமாக டினை பண்ணினார். மிகுந்த எவிடன்ஸோடு இருந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 3வதாக, கர்த்தருடைய பந்தியில நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது இந்த மாதம் என்று சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு எக்ஸ்கம்யூனிகேட். அதற்கு பிறகு அவரே வருவதை நிறுத்திவிட்டார். Treat him like an unbeliever. மத்தேயு 18:17, 1 கொரிந்தியர் 5:5 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 5:5 பவுல் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இதுவரைக்கும் 5 காரியங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது என்னது? ஃபோக்கஸ் ஆன் த காமன் திங்ஸ். வேற்றுமையின் காரியங்களில் கவனம் செலுத்தாதிருங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ரியலிஸ்டிக்காக வைத்துக் கொள்ளுங்கள். என்கரேஜ் பண்ணுவதை தெரிந்து கொள்ளுங்கள், கிரிட்டிசைஸ் பண்ணுவதை தெரிந்து கொள்ளாதிருங்கள். கோல் சொல்லுகிறதை நிறுத்துங்கள், கோல் சொல்லுகிறவர்களையும் நிறுத்துங்கள். 5வது, முரண்பாடுகளை தீர்த்து வைக்க தேவனுடைய வழிமுறைகளை கையாளுங்கள். பிப்ளிக்கல் பேட்டர்னுக்குள்ள வாங்க. 6வதாக, இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் சபையினுடைய பாதுகாப்புக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சபை ஊழியருக்காக, லீடர்ஸ்க்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவர்களுக்கு இந்த உத்தரவாதம் உண்டு. சப்போர்ட் யுவர் பாஸ்டர் அண்ட் லீடர்ஸ். உங்கள் சபை மேய்ப்பருக்கும் தலைவர்களுக்கும் ஆதரவாக இருங்கள். அகைன், பெர்ஃபெக்ட் லீடர்ஸும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சபை தலைவர்களுக்கு சில அதிகாரத்தை, சபையிலே ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்திலே அவர்கள் முற்படும் பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்புகளை கொடுங்கள்.
இப்படிப்பட்டதான பஞ்சாயத்துகள் வரும் பொழுது, இப்படிப்பட்டதான முரண்பாடு சண்டைகள் வரும் பொழுது ஊழியர்கள் தான் அதிலே இறங்க வேண்டும். 2 பேரையும் பிரியப்படுத்த முடியவே முடியாது. Jesus himself could not do that. They have the difficult task to diffuse it or resolve it, and they have this task of keeping everyone happy, which was even something Jesus couldn't do. ஒரு கடினமான சூழ்நிலையில ஊழியர்கள் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது task of mediating two hurt people is tough. காயப்பட்ட 2 பேரை ஒப்புரவாக்குதல் என்பது லேசான காரியம் அல்ல. உங்கள் ஊழியருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியம். எபிரேயர் 13:17, Hebrews 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. சர்ச் லீடர்ஸ் இந்த பொறுப்பிலே, சபையிலே ஐக்கியத்தை கொண்டு வருகிற உத்தரவாதத்திலே இருக்கிற அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். திருப்பி வாசிக்கிறேன், எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இவர்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் ஆத்துமாக்களுக்காக. நீங்களும் இப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் நீங்களும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கும். 1 தெசலோனிக்கேயர், 1 Thessalonians chapter 5 verse 12 and 13, அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்கள் மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். உங்களுடைய லீடர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவர்களை நேசிங்க. டிவிசிவ் பீப்புள், பிரிவினை கொண்டு வருகிற மக்களை டீல் பண்ணுவது கடினமான ஜாப். இதை பாஸ்டர்கள் சில நேரம் செய்ய வேண்டியது இருக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். the nature of it, the task is tough dealing with divisive people. பிரிவினை உண்டாக்குகிற ஆட்கள் டீல் பண்ணுவது கடினம். 2 தீமோத்தேயு 2:14, 2 தீமோத்தேயு 2:23-26, பிலிப்பியர் 4:2, தீத்து 2:15, தீத்து 3:2, தீத்து 3:10-11 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். டீலிங் வித் டிவிசிவ் பீப்புள் இஸ் நாட் ஈஸி. பிரியமானவர்களே, கவனியுங்க. உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் சபையினுடைய ஐக்கியத்தை வலுப்படுத்துவது. ஆமென். இட் இஸ் நாட் an easy task, but it is your responsibility to protect and promote the unity of your church. உங்களுடைய சபையினுடைய ஐக்கியத்தை பாதுகாக்கவும் அந்த ஐக்கியத்திற்காக பிரயாசப்படுகிற உத்தரவாதமும் உங்களுக்கு உண்டு. 1 கொரிந்தியர் 10:14 வாசிக்கலாம். முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10:14, 10:24, 10:24, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஐக்கியமாய் இருக்கிற சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஐக்கியத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை 4 காரியத்தின் நன்மைகளை சொன்னேன். ஆசீர்வாதம், அபிஷேகம், அதிகாரம், அறுவடை. இந்த ஆசிரியர் மிக அழகாக இந்த சாப்டரை முடிவிற்கு கொண்டு வருகிறார். I was really blessed, very powerful.
உங்க சபை ஆரோக்கியமா ஐக்கியமா இருந்தால், அங்கே ஒரு வார்ம் ஃபெல்லோஷிப் இருந்தா என்ன நடக்குமாம்? ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகுமாம். இந்த ஆசிரியர் எழுதுகிறார், when God has a bunch of baby believers he wants to deliver, he looks for the warmest incubator that he can find. ஆண்டவர் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது, எந்த ஸ்தல சபை, எந்த ஒரு இடம் கதகதப்பா இருக்குமோ அந்த புது பிள்ளைக்கு அந்த இடத்துல பிறக்க செய்வாராம். And God has a bunch of baby believers he wants to deliver. He looks for the warmest incubator church that he can find. There are many in our community who's looking for a place to belong. And our church could be, your church could be, my church could be a good incubator for the babies to be placed in, for the newborn babies. நம்முடைய சபை ஒரு நல்ல ஐக்கியத்தோடு இருந்தால் தேவன் நம்பி புது விசுவாசிகளை நம்முடைய சபைகளுக்கு கொண்டு வருவார். ஆமென். உங்கள் சபையை பாதுகாக்கிறது உங்களுடைய பொறுப்பு. இரண்டாவது நோக்கம் இன்றோடு முடிவடைகிறது. முதலாவது நோக்கம் ஆராதனை, இரண்டாவது நோக்கம் ஐக்கியம். இந்த ஐக்கியம் என்ற காரியம் மறுபடியும் நாலாவது நோக்கத்தில் சற்று கலந்து வரும். இன்னமும் சற்று விரிவாக செயல்படுகிறதை குறித்து, இணைந்து செயல்படுகிறதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதை நாம் நாலாவது நோக்கத்திலே பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு பர்பஸ் 3 சாப்டர் 22 மூன்றாவது நோக்கத்திற்குள்ளே போக போகிறோம், which is discipleship, Christ likeness, இயேசுவை போல மாறுதல். ஜோமனோமா, நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக் மூலம் இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் ரிக் வாரனுக்காக ஸ்தோத்திரம். தேவ மனுஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்படி கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மூன்றாவது நோக்கத்திற்குள்ளே நாங்கள் போகிறோம். ஆனால் இந்த முதல் 2 நோக்கத்தை ஏற்கனவே எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் ஐக்கியத்திலே நீங்கள் தங்கியிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை பெற்று அனுபவியுங்கள். God bless you.